Seas Ministries. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் காட் சீஸ் மினிஸ்ட்ரி சார்பாக புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே இந்த புதிய ஆண்டிலே நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. நமது ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தேவ வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட தேவ ஊழியர்களையும் குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இன்றைய மன்னா செய்தியை கேட்டு பிரயோஜனம் அடைந்த அநேகருடைய சாட்சிகளை இம்மட்டும் கேட்டிருக்கிறோம். இந்த ஆண்டிலும் கூட தம்முடைய வார்த்தையில் மாறாதவராகிய கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு கேட்போம், கவனிப்போம், நிச்சயம் ஆசீர்வாதங்களை பெறுவோம். இந்த புதிய ஆண்டிலே தேவன் தமது வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் காத்திருப்போம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. தேவன் சகலவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த புதிய ஆண்டையும் கூட நமக்கு தேவன் தந்திருக்கிறார். நல்ல எதிர்பார்ப்போடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். இந்த ஆண்டு மகிமையாக துவங்கட்டும். கர்த்தர் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகா பரிசுத்தமுள்ள நலநாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 2025 ஆண்டின் ஆரம்ப நாட்களை காண செய்த தேவனுக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். த காட் சீஸ் மினிஸ்ட்ரியினுடைய தலைவராய் காணப்படுகிற சகோதரர் தாமஸ் அவர்களோடு இணைந்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதான போதக பிதாக்கள், த காட் சீஸ் மினிஸ்ட்ரியினுடைய யூடியூப் சேனல் மூலமாய் என் ஆண்டோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் கூறிக்கொள்ளுகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தந்ததுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரலோகத்தின் ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வாய்ப்பை கூட, ஒரு அவசரத்தை கூட, ஒரு மாதத்தை கூட, ஒரு புதிய வருஷத்தை கூட காண தந்தமைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை காண சொன்ன தேவன்
முடிவையும் சம்பூர்ணமாக்கி தருவாராக என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாய கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஜனவரி மாதம் ஆண்டோட வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாய் கடந்து சொல்லுகிறோம். அதற்காக சின்னவன் அல்ல சிறியவன் என்கிற தலைப்பிலே தேவ வார்த்தையை நாம் சிந்திக்கும்படியாய் கடந்து சொல்லுகிறோம். அதற்கு ஆதாரமாய் பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். தேங்க்யூ. ஆம் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த பைபிளிலே குட்டி பைபிள் என்று அறியப்படுகிறதான ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்துதான் ஒரு வேத பகுதியை நான் வாசித்து கேட்டோம். ஏசாயா என்ற வார்த்தையின் அர்த்தம் கர்த்தர் என் ரட்சிப்பு என்ற அர்த்தம் உண்டாகிறது. ஒரு ராயல் ஃபேமிலியிலே, ஒரு ராஜ குடும்பத்திலே பிறந்து வளர்க்கப்பட்டதான ஏசாயாவை ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்திற்காக தேவனாகிய கர்த்தர் அவர் வேர்பிரித்தார். உடைக்கப்பட்டதான யூதர்களுக்கு நொறுங்கி போய் இருக்கிற, வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் இருக்கிற அந்த யூதர்கள் நடுவிலே அடிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை மேல் காணப்படுகிற மக்களை மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவராகிய தேவன் ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உரைத்த வார்த்தை தான் வாசித்து கேட்டோம். அதுதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரைஸ் தி லார்ட். சின்னவன் ஆர் சிறியவன். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படியோ கொடிகட்டி வாழ்ந்து கொண்டிருந்ததான நம்மை இன்றைக்கு எல்லாம் நஷ்டப்பட்டவர்களாய், வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாதவர்களாய், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதவர்களாய், இன்றைக்கு சிறுமைப்பட்ட நிலைமையிலே, யாராலும் மதிக்க முடியாத அளவிலே, யாராலும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத அளவிலே இன்றைக்கு நாம் சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஐயோ, குடும்பத்தில் நாம் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக கொடிகட்டி பிறந்த நாம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைமை, ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லையே, ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையே. இரவு பகலாக உழைக்கிறீர்கள், ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை. இன்றைக்கும் அந்த நிந்தைகள், அந்த அவமானங்கள், அந்த இல்லாய்மைகள், அந்த இயலாமைகள், அந்த பலவீனங்கள், அந்த கஷ்டத்தின் நடுவில் தான் ஒவ்வொரு நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்பான் தேவ பிள்ளையை, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உன்னை நான் ஒரு பலத்த ஜாதியாக மாற்றப் போகிறேன் என்று சொல்லி. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு காலத்தில் ஆகாரத்திற்காய் கஷ்டப்பட்டவர்கள், ஒரு காலத்தில் ஒரு நன்மைக்காய் கஷ்டப்பட்டவர்கள், வஸ்திரங்களுக்காய் கஷ்டப்பட்ட நம்மை ஆண்டவர் இன்னைக்கு அந்த அளவில் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் இன்னைக்கு நம்மை தாராளமாக உயர்த்தி கொண்டே இருக்கிறார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட விதத்தில் சில கஷ்டங்கள் காணப்படுகிறது, தனிப்பட்ட விதத்தில் சில பாடுகள் காணப்படுகிறது, தனிப்பட்ட விதத்தில் சில உபத்திரவங்கள் காணப்படுகிறது. அதன் நடுவிலே ஆண்டவராகிய தேவனை நீங்கள் நம்புங்கள், ஆண்டவராகிய தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள். உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நோக்கி பாருங்கள். அந்த தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் சிந்துகிற ஜெபம், நீங்கள் சிந்துகிற கண்ணீர், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை, உங்களுடைய பொருத்தனை, உங்களுடைய பரிசுத்த வாழ்வு, உங்களுடைய வேறுபட்ட வாழ்க்கை, உங்களுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டமாகிய உங்களை தேவன் தேசத்தில் உங்கள் சிறுமையை மாற்றி, உங்கள் நிந்தையை மாற்றி, உங்கள் கண்ணீரை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது 1000 மடங்கு ஆசீர்வாதம். அது உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் கண்கள் காண, உன்னை பரிகசித்தவருடைய கண்கள் காண, உன்னை நிந்தித்தவருடைய கண்கள் காண, தேவனாகிய கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று பரலோகத்தின் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் ஒரு பலத்த ஒரு ஜாதியாய் மாறப்போகிறீர்கள். பாருங்கள், அன்பர்கள் ஆண்டவர் அறியாத கூட்டம் ஒரு பெருஞ்சாதி வந்து உன்னை அணுகும் பொழுதும், ஏவுதலினாலே மாந்திரிகத்தினாலே அழிக்க வரும் பொழுது, சின்னவனாகிய உன்னுடைய ஜெபம் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிறது. சிறியவனாகிய உன்னுடைய கண்ணீர் கர்த்தருடைய சமூகத்தில் எட்டுகிறது. நீ அநியாயம் செய்ததல்ல,
நீ வேதனைப்பட்ட காரணங்கள் என் ஆண்டவருக்கு தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கோ, பெற்ற பிள்ளைகளுக்கோ, உற்றாருக்கோ, உறவினர்களுக்கோ, குடும்பத்தாருக்கோ தெரியாமல் இருக்கும் பொழுதும் உன்னை நன்கு உள்ளத்தின் ஆழத்தை அறிகிற என் தேவனுக்கு நன்றாய் தெரியும். அந்த கண்ணீரை கண்டு கர்த்தர் மறியடைந்து போகிறவர் அல்ல. அந்த கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தந்து உன்னை மறுபடியும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி வைப்பார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வாசிக்க முடிகிறது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 72ஆம் சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை வாசித்து பார்ப்போம். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல் அதிசயம், பூமியும் புல்லையும் போல நகரத்தால் செழித்தோங்குவார்கள். பாருங்கள், இங்கே வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புத்தகம் 72:16 வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டு ஒரு பிடி தானியம் மலைகளின் உச்சியிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு பிடி தானியத்தை மலையின் உச்சியிலே விதைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர்கள் பாருங்கள், அது விதைக்கப்பட்ட அதன் விளைவு லீபனோனை போல் அசையும், பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அந்த பர்வதமாகிய அந்த கிறிஸ்துவின் பாதத்திலே ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டது போல இன்னைக்கு நீ சிந்தனை அந்த கொஞ்சம் கண்ணீருக்கு நிறைவான பலன் பரலோகத்தின் ஆண்டவர் தர விரும்புகிறார். ஒரு வயல்வெளியிலே ஒரு விவசாயி விதைக்கும்படியே கடந்து செல்கிறார். அவர் விதைக்க போகும்பொழுது ஒரு குட்டை விதையுமாய் கடந்து செல்கிறார். கொஞ்ச காலம் அவர் காத்திருந்த பிற்பாடு, ஒரு 6 மாதங்கள் காத்திருந்த பிற்பாடு மறுபடியும் அதற்கு ஒரு அறுவடைக்காய் கடந்து செல்கிறார். அறுவடைக்கு போகும் பொழுது அவர் விதைத்தது ஒரு குட்டை. ஆனால் அவருக்கு ஆண்டவர் 50 குட்டை 100 குட்டை என்று சொல்லி ஆசீர்வதித்து தருவது போல இன்றைக்கு தேவ சமூகத்தில் சிந்தப்படுகிற கொஞ்சம் கண்ணீர், தேவ சமூகத்தில் மாறப்படுகிற அந்த கண்ணீருக்கு தேவன் நிறைவான ஒரு பதில், நிறைவான ஒரு ஆசீர்வாதம், நிறைவான ஒரு நம்பிக்கையை என் ஆண்டவர்கள் அனைவருக்கும் தருவாராக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆகவே நீங்கள் சிந்தினதான கண்ணீர் ஒரு விதையை போல முளைக்கப் போகிறது. உன் ஆகாரத்தை தண்ணீர் மீது போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பிரதிபலனை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் விவரணமாய் உண்டு. கடுகை பற்றி ஒரு எக்ஸாம்பிள் இயேசு சொல்லுகிறார். அந்த கடுகு மணி சிறுதாய் இருந்தாலும் அதை விதைக்கும் பொழுது சின்னவர் தானியமாய் வெளியே வருகிறது. அது சிறியவர் தானியமாய் இருந்தாலும் அது வளர்ந்து அதில் பெரிய மரமாக மாறி அதிலே எண்ணற்ற பறவைகள் வந்து அதிலே உட்கார்ந்து பாட்டு பாடுகிறது போல உன்னுடைய வளர்ச்சியை கண்டு, அற்பமாகிய உன்னுடைய வளர்ச்சியை கண்டு உனக்குள்ளே உன்னை வெறுத்தவர்கள், உன்னை உபத்திரப்படுத்தினவர்கள், உன்னை சீ என்று சொன்னவர்கள் உன்னை தேடி வந்து உன்னுடைய அடைக்கலத்தில் வாழும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, சின்னவனே சிறியவனே, சின்னவனே சிறியவனே, வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறவனே, உன்னை தெய்வம் ஒரு மரமாய் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய நிந்தையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உன் மூலமாய் அநேகர் போஷிப்பிக்கப்படுவார்கள். உன் மூலமாய் அநேகர் திருப்தி அடைய போகிறார்கள். உன் மூலமாய் அநேகர் ஆலோசனை பெறப் போகிறார்கள். உன் மூலமாய் அநேகருக்கு வாரி வழங்குகிற கரமாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் மூலமாய் அநேகருக்கு ஆசுவாசம் கொடுக்கிற ஒரு கரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். சின்னவனே, நீ ஒரு பலத்த ஜாதியாய் மாறுவாய். இது மனுஷனால் நினைத்தால் நடக்காது, அரசியல் தலைவர்கள் நினைத்தால் நடக்காது. ஆனால் ஆண்டவர் உன் மீது மனம் இறங்கி சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டி உன்னை தேசத்தில் ஒரு பெரிய ஜாதியாய் அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை கர்த்தர் தேசத்தில் உயர்த்தி தேசத்தில் தேவ மகிமையை காண உன் மூலமாய் கர்த்தருக்குள் அநேகர் கடந்து வர உன்னுடைய விசுவாசம் கர்த்தருக்குள் இன்னும் பற்றி சேரும்படியாய் பரலோகத்தின் நாடு உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி நான் உங்களை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நான் விசுவாசிக்கிறேன்.
இந்த மாதத்திலேயே, இந்த வருஷத்திலேயே உன் வாழ்க்கைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், உன் வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் உண்டாகிற மாசமாய், இந்த மாதத்திலேயே உன்னோட வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை காண்கிற ஒரு நாளாய் பரலோகத்தின் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி மகள் வாழ்த்தி ஆசீர்வதித்து என்னோட வார்த்தையை முடிக்கிறேன். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை தாராளமாய் ஏராளமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes, amen. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்ந்து பாட போகிறோம், ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். Everybody put your hands together for Jesus. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று பக்தன் சொல்லுகிறார். நாமும் ஆண்டவரை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கலாம். வாருங்கள். Yes, amen. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. Come on everybody, ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி சேர்த்து சொல்லுவோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Glorify your master. ரோமர் 12:1 சொல்கிறது, உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக பலிபீடத்தின் மேல் செலுத்துவதே புத்தியுள்ள ஆராதனை. ஆம், புத்தியுள்ள ஆராதனையை செய்ய நாம் ஆயத்தப்படுவோமா? பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே.
செய்தவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் காணிக்கைகளை கொடுப்பதற்காக அல்ல, விதைப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். நன்மை செய்தவர்க்கே நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Come on everybody. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. கைகளை தட்டி come on. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Are you ready to worship? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Come on, come on. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே. Yes Lord, we worship you Lord. We adore you. We praise you. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ பெரியவர், நீ நல்லவர். Thank you Jesus. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதி கனம் மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. சேர்ந்து பாடலாமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Come on everybody, கைகளை உயர்த்தி சேர்ந்து ஆராதிக்க